ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மீனில் போட்டிருக்க மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கலாங்க. அதை நாளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 6 பல்லளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நைஸான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஷீலா மீன் எடுத்துருக்குறேங்க. 8 பீஸ் அளவு எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த மீன் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். மீன் எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு மீன் மசாலா உதிராமல் இருக்கும். எண்ணெயோடு நல்லா பைண்டாகி வரும். இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தவாலையோ இல்லை பேன்லேயோ கொஞ்சமாக எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பிரட்டி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 2வது சைடு இந்த மாதிரி உடையாமல் திருப்பி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.